வணக்கம் நண்பா, வெல்கம் டு எனிதிங் இன் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு உங்களை டெய்லி மிஸ் பண்ணணுமா? ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நண்பா. ஸோ இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு அவங்கள மிஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபீலே தனி தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு உங்களை மிஸ் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு ரூல், நோ கான்டாக்ட் ரூல். பட் நான் ஆல்ரெடி என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே நோ கான்டாக்ட் ரூலை பற்றி சொல்லியிருந்தாலும் பசங்கக்கிட்ட அதை பற்றி சரியான ஒரு தெளிவு கிடையாது. ஸோ நோ கான்டாக்ட் ரூல்னால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஒரு பொண்ணை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நோ கான்டாக்ட் ரூல் கிடையாது. அவங்கள பார்ஷியலி அவாய்ட் பண்ணணும். உதாரணமாக ஒரு நாளைக்கு நீங்கள் அவங்களுக்கு 3 மணி நேரம் அவங்க கூட மெசேஜ்லையோ அல்லது கால்ஸ்லையோ இன்ட்ராக்ஷனில் இருப்பீங்கன்னா அதை 15 நிமிஷமாவோ அல்லது 10 நிமிஷமாவோ நீங்கள் குறைச்சா கூட அது நோ கான்டாக்ட் ரூல் தான். நீங்கள் முதலாவதாக பண்ண வேண்டிய விஷயம், அவங்க கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்னுடைய அளவை குறைச்சிடுங்க. காலையில் ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போடுங்க. அதுக்கு அப்புறமா நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த நாள் ஃபுல்லாக அவங்க கூட கான்டாக்டே பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் அவங்க கூட மெசேஜ் பண்ணிவிட்டு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு ஒரு ஒர்க்ஸ் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ரீசனை சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ரீசனுமே இல்லாமல் அவாய்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் வேணும்னு தான் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு. ஸோ உங்களுடைய ஒர்க் பிஸியால் தான் நீங்கள் அவங்களோட கதைக்க முடியாமல் இருக்கீங்கன்றதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க உங்களுடைய மெசேஜஸ் அண்ட் கால்ஸை மிஸ் பண்ணுவாங்க. அதை மிஸ் பண்ணும்போது உங்களையும் மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம், உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் லாஸ்ட் சீன் ஸ்டேட்டஸை ஹைட் பண்ணி வச்சுருங்க. பிகாஸ் நீங்கள் எந்த நேரம்லாம் ஆன்லைனில் இருக்கீங்கன்றதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் ஆன்லைனுக்கு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலைன்றதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு எந்த விதமான ஸ்டேட்டஸும் அந்த டைமில் போடாதீங்க. முக்கியமாக ஹைட் பண்ணி கூட போடாதீங்க. அடுத்தது சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு போஸ்ட்டுமே போடாதீங்க. ஸோ நீங்கள் உண்மையாகவே பிஸியாக இருக்கீங்கன்றதை அந்த பொண்ணு நம்பினாதான் இந்த நோ கான்டாக்ட் ரூல் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் இப்படியே 1 வீக்குக்கு பார்ஷியலாக அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய ஒர்க் பிஸி காரணமாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்றதை அந்த பொண்ணு நம்புகிற மாதிரி பண்ணுங்க. பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக ஆஃப்டர் 1 வீக் அவங்களுடைய பிஹேவியரில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணன்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கம்ப்ளீட்டாக 1 வீக்குக்கு அவங்க கூட பேசாமல் இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. உங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்ஷியலாக ஒரு நாளைக்கு ஒரு 10 to 20 மினிட்ஸ் அந்த பொண்ணு கூட கான்டாக்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் காதலில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அந்த பொண்ணையும் மிஸ் பண்ண வைக்கலாம் நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.